வண்ணமயமான நகரமான பஸ்வில்லில் பஸ்ஸி என்ற ஒரு சிறிய தேனீ வசித்து வந்தது. அவர் எப்போதும் தேன் சேகரிப்பவரை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். ஹைவ் பள்ளியின் அறையை சுத்தம் செய்யும் போது பஸ்ஸி ஒரு பழங்கால சுருளைக் கண்டார். தொலைந்து போன தேன் வரைபடம். அது தங்கத் தோட்டத்திற்கு இட்டுச் செல்லும் என்று கூறப்பட்டது. அங்கு மந்திர தேன் பூக்களை என்றென்றும் பூக்க வைக்கும் யூத். உற்சாகமடைந்த பஸ்ஸி தனது சிறந்த நண்பர்களான டினா தி டைனி டர்டில் மற்றும் ரோனோ தி ரெயின்போ ராபிட் என்று அழைத்தார். ஒன்றாக அவர்கள் விசில் காடுகளின் வழியாக ஜிப் செய்து குதித்து ஜெல்லிபீன் நதியை கடந்து மகரந்த சிகரங்களின் தும்மல் பூக்களை தடுத்தனர். வழியில் அவர்கள் குழுப்பணியை பயன்படுத்தி புதிர்களை தீர்த்தனர். பூக்களின் வண்ணங்களை பொருத்துதல், தூக்கத்தில் இருக்கும் சூரியகாந்திகளை எழுப்ப நடனமாடுதல் மற்றும் ஒரு பாடலால் எரிச்சலடைந்த மேகத்தை அமைதிப்படுத்துதல். அவர்கள் இறுதியாக கோல்டன் கார்டனை கண்டுபிடித்த போது அது நாப்டஸ் என்ற தூக்கத்தில் இருக்கும் கரடியால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சண்டையிடுவதற்கு பதிலாக பஸ்ஸி அவருக்கு வீட்டிலிருந்து ஒரு பூவை வழங்கினார். அந்த சைகையால் தோட்டு நாப்டஸ் அவற்றை உள்ளே அனுமதித்தார். ஷூட் மாயாஜால தேன் தங்கம் அல்ல, அது வானவில். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேகரித்தார்கள். பஸ்வில்லுடன் மீண்டும் கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு யூட். பஸ்ஸி இனி வெறும் தேனீ அல்ல, அவர் பஸ்வில்லின் முதல் தேன் ஆய்வாளர் ஆனார். என்ன சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க குழந்தைகளா, உங்களுக்காக இன்னும் நல்ல வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்கு.